எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை பாஜக பாமகன்னு கேட்டதால் அந்த துணி வந்துருச்சா, இல்லை இன்றைக்கி அவர் மறுத்திருக்காரு அப்படின்றலாம் தாண்டி ஒரு அரசியல்வாதி பாஜகன்ற பேரை கேட்டாலே அன்று இல்லைனாரு. இதனுடைய பின்னணி இல்லாமல் அவர் சொல்லி இருப்பாரா? எடப்பாடி பழனிசாமி நேற்றைய அந்த நிலைப்பாடு வந்து பின்னணி இல்லாமல் வந்திருக்குமா? என்ன பின்னணி? அதுக்கு ஒரு நல்ல ஒரு பின்னணி இருக்குது சார். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை பற்றி பேசலை? இப்போ நீங்கள் பாஜக அதிமுக உறவுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் போடுறாங்க. அப்போ வந்து எல்லோரும் கேட்டாங்க, ஜெயக்குமார் பேசுகிறாரு வெளியில் வந்து, மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டாருன்னு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நேரம் எடுத்துக்கிட்டார். நாங்கள் பாஜக கூட்டணியில் இல்லை அப்படின்னு அவர் அறிவிக்கிறதுக்கே ஒரு 1 month டைம் எடுத்துக்கிட்டார். இது எல்லாமே சார் திரைமறைவு லீலைகளை பொறுத்து தான் சார் இதெல்லாம் அமையுது. பாஜக ஆப்ஷன் இல்லாமல் ஏடிஎம்கேவால் சர்வைவ் ஆக முடியாது சார் பேசிக்காக. ஏன்னா ஒவ்வொரு அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள், அதையெல்லாம் இப்போது வைத்திலிங்கம் மேலே போடப்பட்ட வழக்குகளை அமலாக்கத்துறை எடுத்து ரெய்டுக்கு போன மாதிரி, சேலம் இளங்கோவன் மேலே 140 கோடிக்கு ரெய்டு போய் கண்டுபிடிச்ச மாதிரி, இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி, ஒவ்வொரு விஜயபாஸ்கர் ஆகட்டும், இது பொய்யான தகவல், இந்த மாதிரி எல்லாம் எதுலயுமே வரல. இவர் அவதூறு வழக்கு சந்திக்க வேண்டியது இருக்கும். செய்தி வந்திருக்கா? ஒரு நிமிஷம். செய்தி வராம நீங்க பாட்டுக்கு அள்ளி விடக்கூடாது சார். சரி, ஓகே. நீங்க சொன்னதுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? சரி, ஓகே. தாமோதரன் பிரகாஷ் நீங்க சொன்னதுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்க. சேலம் இளங்கோவன் பத்தி சொன்னதுக்கு ஓகே, ஓகே, பொறுப்பேத்துக்கிறேன். நான் பொறுப்பேத்து இல்ல அவர்ட்ட இல்ல. சேலம் இளங்கோவனுல நேரடியா இல்ல, நீங்க வேலையாவே சொல்றீங்க. சேலம் இளங்கோவனுடைய உறவினர் வீட்டில் 100 கோடி ரூபாய் கணக்கில் காட்டப்படாத படம், 46 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக விஜய் மாநாடு முடிந்த அடுத்த நாள் வருமான வரித்துறை அறிவித்தது. ரெய்டு எல்லாம் போனாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். எங்க அறிவிச்சாங்கன்னு அறிவிச்சு பத்திரிகைகள்ல செய்தி சார். அது நான் வேணா நியூஸ் பேப்பர் கட்டிங் யாரோ ஒரு வீட்டில் பிடிச்சதை எப்படி இவருடைய கணக்கு, இவருடைய உறவினர் வீட்டில் 100 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம், 46 கோடி ரூபாய் ரொக்கம், இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அமைச்சர்கள் மேலெல்லாம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்குன்னு ஒன்று போட்டு வச்சுருக்கு. இந்த வழக்குகள் எல்லாமே அமலாக்கத்துறை வழக்குகளாக மாற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மேற்கு வங்காளத்தில் சின்ன அமௌண்ட்டுகள் எல்லாமே, மேற்கு வங்காளத்தில் சின்ன அமௌண்ட்டுகளில் லோக்கல் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை கையில் எடுத்து வழக்காக்கியிருக்கு. இன்றைக்கி அதிமுக மேலே பாஜக பாயணும்னு முடிவு பண்ணி ஒரு முடிவெடுத்து அவங்க போகிறாங்கன்னா, அதை தாங்குற அளவுக்கு அதிமுகவில் மிக பெரிய பிரபலங்கள் பேசணும். ஏன் வைத்திலிங்க வீட்டில் ரெய்டு, ஏன் இங்கே அதிமுக தொடர்புடைய இடங்கள்னு பேசணும். அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்றைய ஸ்பீச்சாக பார்க்க. ஆமாம், அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் வேறொரு வகையில் பாஜக வந்து கூட்டணிக்கான விஷயமா யூஸ் பண்ணும். அதுக்கான ஆபத்துகள் என்பது இருக்குது. பாஜகவுக்கு இன்னைக்கு சர்வைவல் கிரைசிஸ் இருக்குது சார். எடப்பாடிக்கும் சர்வைவல் கிரைசிஸ் இருக்குது. பாஜகவுடைய மெம்பர்ஷிப் இங்கே தமிழ்நாட்டில் டேக் ஆஃபே ஆகலை, ரைட்டுங்களா? பூத் கமிட்டி கூட இல்லை. 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். ஓட்டு வாங்கியிருக்கு. இன்னைக்கு நடக்கிற மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் வந்து டேக் ஆஃப் ஆகலை. அவங்களுக்கும் நெக்ஸ்ட்டு வர சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் பாஜக போச்சுன்னா பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கை விட குறைந்த வாக்குகளை தான் பாஜக பெறும் என்கிற நிலை இருக்கிறது. அதே மாதிரி அதிமுகவுக்கு இந்த ரெய்டு, இந்த போக்குவரத்து, இந்த சிக்கல்கள் எல்லாமே இருக்குது, ரைட்டுங்களா? பாஜகவோடு கூட்டணி இல்லை என்கிற நிலைக்கு இவங்க வந்திருக்காங்களே தவிர, இவங்க அதிமுகவுக்கு எந்த மைனாரிட்டி கட்சிகளும் இதுவரை ஆதரவு தெரிவித்ததில்லை. அன்லஸ் இவங்களுடைய லாஸ்ட் ரிசார்ட்டாக என்ன பண்ண முடியும்? விஜயோட கூட்டணி போனதுனால யார் முதல்வர்ன்ற கொஸ்டின் வரும். என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனாலும் அண்ணாமலை 14% ஓட்டு தான் வாங்கும் அதிமுக அப்படின்னு லண்டன்லேருந்தே பேட்டி கொடுக்குறாரு, ரைட்டுங்களா? இப்போ அண்ணாமலையை வச்சுக்கிட்டு போகிறதா, அண்ணாமலை இல்லாமல் போகிறதா அப்படின்றதும் ஒரு பெரிய கிரைசிஸ். ஸோ கிரைசிஸ் பிஜேபிக்கு. அண்ணாமலை தலைவராக இருந்தார்னா அவர் அதிமுகவை எதிர்த்து பேசிய பேச்சுக்கள் எல்லாம் அதிமுக கூட்டணிக்கு சரியாக வராது. ஸோ அதிமுக கூட்டணி என்பது பாஜகவிற்கும் ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்குது, அதிமுகவிற்கும் அது ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் இருக்குது. அதனால 2 பேருக்குள்ள
நெகோசியேஷன்ஸ் ஹவ் பீன் ஸ்டார்டட். அதனால தான் எனக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப மெச்சூர்ட் லீடர், அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவர் போயிட்டு ஸ்லிப் ஆஃப் த டங்கிலெல்லாம் அவர் பேசுவாரான்னு தெரியல. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி மட்டும் நேற்று பேசாமல் இல்லை, உங்களுக்கு நத்தம் விஸ்வநாதன் கிட்ட கேட்கும்போதும் நோ கமெண்ட்ஸ், கேபி முனுசாமி கிட்ட கேட்கும்போதும் நோ கமெண்ட்ஸ். இவங்க எல்லாமே நோ கமெண்ட்ஸ்னு நவுறாங்க. ஒன்லி ரியாக்டர் வந்து ரியாக்ஷன் கொடுத்தது வந்து ஜெயக்குமார் மட்டும்தான். ஜெயக்குமார் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி சொல்லி தான் ரியாக்ஷன் கொடுத்துருப்பார், அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் இதுக்குவான தேவை என்பது அதிமுக பக்கமும் இருக்கிறது, பாஜக பக்கமும் இருக்கிறது. ரெண்டு பேருமே சர்வைவல்ல இருக்காங்க. அதிமுகவில் என்ன சிக்கல்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலை வந்து லீடர்ஸ் வந்து உருவாயிருக்காங்க. அவங்க போய் கேள்வி கேட்டாங்க, கேட்கல அப்படின்ற ஒரு விவாதம் இருக்கு. அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை சப்ஸ்டியூட் பண்ற அளவுக்கான ஒரு விஷயம் என்பது அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு. ஓகே, கேப்ப மணிகண்டன், இது ஒரு நிர்பந்தத்தால, ஒரு அச்சத்தால இப்போது இந்த பேச்சு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த ஸ்பீச்சுக்கு பின்னாடி பாஜகவுடைய மூவ் இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். அதாவது கார்கே, கேசி பழனிசாமி அவர்கள் சொன்னதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். சமீபத்தில் நடந்த இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவுடைய இந்த மக்கள் விரோத ஆட்சியை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு திமுகவை தான் நம்மளுடைய பிரதான எதிரின்னு அதை பற்றி மட்டும்தான் பேசப்பட்டதோ ஒழிய வேறு எந்த கட்சியோடையும் கூட்டணி வேணும் வேணாம் அப்படின்னு பேசப்படலன்னு என்னால் அதிகாரப்பூர்வமாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இரண்டாம் நிலை தலைவர்கிட்ட நான் பேசி அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். எந்த கட்சியும் திமுகவை தவிர மற்ற கட்சியை பற்றி அங்கே விவாதிக்கப்படவே இல்லை அப்படிங்கிற விளக்கம் அவருக்கு சொல்லிடுறேங்க. இப்போ தாமோதரன் பிரகாஷ் பாவம் அவர் கற்பனையான இதெல்லாம் சொன்னார். வழக்குகள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்குது, அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த குழப்பம்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. கூட்டணியை பிரிக்கிறப்பயே நம்ம பிரிஞ்சு போனோம்னா பாஜக என்ன மாதிரியெல்லாம் நிலைப்பாடு எடுக்கும் அப்படிங்கிறது நான் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? நான் எல்கேஜி படித்தவர். அவர் அரசியலில் இன்னைக்கு வந்து சாதாரண நிலைமையிலேருந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், பொதுச் செயலராக இருக்கிறவருக்கு பாஜகவை பகித்து கொண்டால் இந்த மாதிரி சில விளைவுகளையும் நாம் வந்து தாங்கித்தான் ஆகணும், எதிர்கொண்டு தான் ஆகணும்னு தெரியாம தான் முறிச்சாரா, இல்ல கூட்டணி கண்டினியூ பாஜக தேர்ட் டைம் வரும் அப்படின்னு தெரியுமா? அது எப்படி சார் தெரியாம இருக்கும்? எல்லா தந்தி டிவி உட்பட எல்லா இதுலயும் திரும்ப இது பண்ணீங்க வரும் அப்படின்னு தான் நினைச்சாரு. அதை எப்படி அவர் கணிக்காம இருந்திருப்பாரு? அது அல்லைங்க. ரெண்டாவது இன்னொன்னு கேட்கிறேன் அவர்கிட்ட, இதுக்கு உறுதியா தாமோதரன் பிரகாஷ் பதில் சொல்லணும். இப்ப இருக்கிற திமுக சிட்டிங் அமைச்சர்கள் 4-5 பேர் மேல ஏகப்பட்ட இதே மாதிரி இடி கேஸ் இருக்குது, சிபிஐ கேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்ப வந்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரை கூட்டிட்டு வந்து, ராணுவத்துறை அமைச்சரை கூட்டிட்டு வந்து கருணாநிதி சமாதியை சுத்தி காமிச்சு அங்க பஜனை பாடி ஸ்டாம்ப் வெளியிட்டதெல்லாம் பாஜகவை குளிர்விக்க தான் அதெல்லாம் பண்ணினாங்களா? அதுக்கு ஆமா அப்படின்னா இதுக்கு ஆமா அப்படிங்கிற பதிலுங்க. இன்னொன்னுங்க, அதாவது பிரஜேஷ் மிஸ்ரா நினைவு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிறப்ப பிரஜேஷ் மிஸ்ரா தமிழகம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை விடுறாரு, முதன்மை செயலாளர் அவரு. அதுக்கு அம்மா இப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, மகாலிங்கம் கட்சியுடைய அலுவலக நிர்வாகியா இருப்பார் பார்த்தீங்களா, மகாலிங்கத்தை விட்டு அதுக்கு பதில் தந்தாங்க. ஒரு பொதுச் செயலர், நான் திரும்ப சொல்றேன், திருச்சி விமான நிலையத்தில் சத்தமா இருந்தப்ப அந்த நிருபர் திரும்ப திரும்ப கேட்டப்ப அந்த கேள்வி அவரால் முழுவதுமா உள் வாங்கிக்க முடியல. அப்ப பிஎம்கேவை கேட்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொன்ன பதில் அது வேற விதமான விவாத பொருள் ஆயிடுச்சுங்கிற காரணத்தினால ஜெயக்குமார் அவர்களை விட்டு ஒரு மணிகண்டன் அதுக்கான விளக்கத்தை எடப்பாடியே சொல்லியிருக்கலாமே. பாமகவை நினைத்துதான் சொன்னேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் a spokesperson, he is the supreme authority of ADMK. எல்லாத்துக்கும் உங்க விருப்பத்துக்கு பொதுச் செயலாளர் வந்து பதில் சொல்ல மாட்டார். அவர்தான் சார் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. தலைவர்களா இருக்கிறாங்க.